கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். சங்கீதம் 62 அதிகாரம் 5வது வசனத்தின் மூலமாக ஆவியானவர் எந்த நாளிலும் வழிநடத்த விரும்புகிறார். வேத வார்த்தை இப்படியாக சொல்கிறது, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். இந்த வார்த்தை சொன்ன தாவீது குறித்து நமக்கு நன்றாக தெரியும். தேவனாகி கர்த்தர் ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சகல விதமான உலக பிரகாரமான ஆவிக்குரிய சகல நன்மையை அருளி செய்திருந்த போதிலும் கூட தன்னுடைய சுயபலத்தை நம்பல, தேவன் தனக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதங்களை நம்பல, தன்னோடு கூட இந்த திறமைசாலிகளை நம்பல, யாரையும் நம்பாம என்னுடைய ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் நான் வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தரே வாய்க்க பண்ணுவார், அவராலே எனக்கு நன்மை உண்டாகும் என்று சொல்லி விசுவாசத்தை அறிக்கை பண்ண தாவீதுடைய வாழ்க்கை வர வர விருத்தி அடைந்தது. கர்த்தர் செய்த எல்லா காரியத்தையும் ஆசீர்வதித்தார் என்ற வார்த்தையை வேதம் நம்ம சுட்டி காண்பிக்கிறத அவனை குறித்து வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய நம்பிக்கை யார் மேலே இருக்குது? இன்றைக்கி ஒருவேளை மனிதர்களை நம்பி ஏமாற்றப்பட்ட நிலைமையில் இருதயம் சோர்ந்து போய் கலக்கத்தோடு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக நாம் இருப்போம். வேணா நாம் யாரை நம்பி இருக்கிறோம் இதை ஆராய்ந்து பார்த்து விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக ஆண்டு அந்த வார்த்தை கொண்டு பேசி கொண்டிருக்கிறார். சரீரம் செத்துப்போன நிலைமையில் இருந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் தேவன் கொடுத்த வார்த்தை நிறைவேற்றி வாக்குத்தத்தை நிறைவே காண உதவி செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் நம்புகிற காரியத்தை அவராலே வாய்க்க பண்ண முடியும். இன்றதுக்கு அப்புறம் வாழ்க்கையில் நினைத்து கொண்டு இந்த ரூத்தோட வாழ்க்கையில் தேவன் போவாசை கொண்டு புது சரீரத்தை உருவாக்க முடியும். ஆனால் இன்றைக்கி எல்லாமே முடிந்து போன நிலைமையில் இதுக்கப்புறம் நடக்காதுன்னு சொன்ன காரியத்தில் கர்த்தர் இந்த நாளில் அற்புதம் செய்து நமக்கு புது சரீரத்தை எழுத அவரால் கூடும் என்பதை இந்த வேத வார்த்தை உறுதிப்படுத்துகிறது. குடும்பத்தை இழந்து, சொத்து பத்துகள் இழந்து, எல்லாவற்றையும் இழந்த நிலைமையில் எல்லாமே முடிந்து போன நிலைமையில் காணப்பட்ட யோபுடைய வாழ்க்கையை தேவன் தம்முடைய வார்த்தையினால் அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்ற வார்த்தையின்படி இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து கனப்படுத்த முடியும். ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் இழந்து போன சகலவற்றின் தேவன் திரும்ப அருளி செய்து நான் நம்புகிற நம்பிக்கை கனப்படுத்தி நம்மையும் சாட்சியை நிறுத்த அவர்கள் கூடும் என்பதை மறந்து போயிடாதீங்க. நாமும் கூட இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் ஆத்மா உண்மையே நம்பி இருக்கிறது சுவாமி, நான் நம்புகிற காரியம் உம்மால் ஆகும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறவர்களாகும் விசுவாசத்தை அறிக்கை பண்ணுறவர்களாக மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்புகிற காரியத்தை வாய்க்க பண்ணி நம்மையும் தேவன் கனப்படுத்தி அவர் நாமத்தை மகிமைப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக அந்த வார்த்தை விசுவாசித்து தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, என் ஆத்மா உண்மையே நம்பி இருக்கிற சுவாமி, நான் நம்புகிற ஒவ்வொரு காரியத்தையும் உம்மால் வாய்க்க பண்ண முடியும்னு சொல்லி விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட சாமி, குடும்ப காரியத்தில், வேலை காரியத்தில், திருமண காரியங்களில், வியாபார காரியங்களில் எதில் உண்மை நம்பி இந்த பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்களோ இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். கர்த்தர் சாட்சியாக நிறுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.